ஆனா கிராமத்துல திடீர்னு மக்கள் இறந்து போனாங்க. அதனால ஊர்ல இருக்கிற சில பேரு பண்ணையார்கிட்ட போய் சொல்லலாம்னு போனாங்க. அடடா, என்ன ஆச்சு நம்ம கிராம மக்களுக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தைரியமா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் கூடை பின்றவருக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை. ஏதோ யோசனையில இருந்தவரை ஊர்ல இருக்கிற சில பேர் பாத்துட்டாங்க. டேய், அங்க கவனிச்சியா? அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனா வீட்ல விளக்கு வச்சிருக்கான். பார்வை இல்லாதவனுக்கு எதுக்கு விளக்கு? இதுல ஏதோ தப்பு இருக்கு. என்னடா இது? எந்திரிச்சு நடக்கிறான். இவன் உண்மையிலேயே யாருடா? வாடா, ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வந்து என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு அவரை பின்தொடர்ந்து போனாங்க. கூட பின்ற அந்த ஆளு அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்குள்ள போயிட்டாரு. ராத்திரி நேரத்துல அந்த பக்கமா போறதுக்கு கூட எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இந்த ஆளு உள்ள போறது பார்த்து கிராம மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அந்த பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்க சட்டத்துக்கு புறம்பான முறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம பின்னாடி பதுங்கி போய் நின்னு டேய், எவ்வளவு திமிரு இருந்தா கள்ள சாராயம் காய்ச்சி ஊர் மக்களை கொல்லுவீங்க? திடீர்னு துப்பாக்கியும் கையுமா ஒருத்தரை பார்த்ததும் கள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருந்தவங்க பயந்துட்டாங்க.